நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய உலக இரட்சகர் மீட்பர் இயேசுவின் வல்லமையான திருநாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இருதயங்களில் வேத வசனங்களை விதைப்பதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை பார்க்க இருக்கிறோம். அந்த வேத பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 3, 4, 5 மற்றும் 6. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய புத்தகத்தில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நாவானது எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் நிறைஞ்சிருக்கு அந்த நாக்கில்ன்றதை இந்த வேத பகுதி தெளிவாக சொல்லுது. பாருங்கள் அன்பானவர்களே, நாவானது நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். அது என்ன செய்யுமா? நம்மளுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திடுமா. ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அன்பானவர்களே, இந்த பகுதியில் நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கணுன்றத அங்கே தெளிவாக சொல்லப்படுது. அதை இன்னும் கீழே சொல்கிறாரு, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் சுரக்குமா அப்படின்னு 11ஆவது வசனத்தில் சொல்கிறார். அப்போ ஏதாவது ஒரு நீர் தான் ஒரு மனிதனுக்குள் இருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். இயேசு கிறிஸ்து, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது, அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன அந்த ஜீவ நீரூற்று ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து வெளிப்படணும். இந்த நெருப்பு எப்படின்னா அழிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஜீவ நீர் தான் நமக்கு தேவை. அந்த ஜீவ நீர் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஜீவ நீராகவும் கெட்ட நீராகவும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் தான் அந்த மனிதன் என்ன செய்வான்? தன்னை வெளிப்படுத்துவான் அப்படின்றத யாக்கோபு தெளிவாக சொல்கிறார். இதில் உங்களுடைய சொல், அந்த பேச்சுக்கள், இந்த காரியமானது ஒருத்தரை வாழவும் வைக்குது, ஒருத்தரை அழிக்கவும் செய்யுது. இதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுது. நம்மளுடைய வாழ்க்கை, நாம் எதை விரும்புகிறோமோ அந்த காரியத்தை, அந்த இலக்கை அடைய முடியாமல் இந்த நாவு என்ன செய்யுதுன்னா நிறைய விஷயங்களை பேசி அழிச்சிருது. அன்பான, எவ்வளோ பெரிய காட்டையும் சின்ன நெருப்பு கொளுத்துகிற மாதிரி ஒரு சொல், ஒரு தவறான ஒரு வார்த்தை மொத்த காரியத்தையுமே என்ன செய்கிறோமா? அழிச்சு போட்டுருமா. அன்பானவர்களே,
அதனால் பவுல் சொன்னார் கொலோசையர் 3:8, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் பிறக்கலாகாத தூஷணமும் இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு விடணும். வம்பு வார்த்தைகள் இவைகளெல்லாம் நீங்கள் விடணும். வம்பு பேசுகிற வார்த்தை இதை நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி கொலோசையர் 3:8 பவுல் சொல்லியிருக்கிறார். நம்ம எபேசியர் 4:29 பார்த்தோம்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசுங்க. நல்ல வார்த்தையை பேசுங்க. ஒருத்தர் மனம் சந்தோஷப்படும் வார்த்தைகளை சொல்லுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. ஒருத்தருடைய விசுவாசத்தை அழிச்சு போடுற வார்த்தையை பேசாதீங்க. பவுல் சொன்ன மாதிரி விசுவாச கப்பலை சேதப்படுத்துறது அதுதான். அதனால் நம்ம யாருடைய விசுவாச கப்பலை என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது, உடைக்கக்கூடாது. உங்கள் வார்த்தை தான் இன்னொருத்தங்களுடைய விசுவாச கப்பலை உடைக்கிறது. அன்பானவர்களை, பவுல் சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தை என்பது அந்த அவிசுவாச வார்த்தைகள் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அந்த அவிசுவாச வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பக்தி விருத்தியை நமக்கு கொடுக்காது. பக்தி விருத்தியை கொடுப்பது எதுனா விசுவாசம் உள்ள வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. பக்தி விருத்தியை கொடுக்கக்கூடிய வார்த்தை விசுவாச வார்த்தைகள். அதனால பவுல் சொன்னார், கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். அதை விட்டு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ அருமையான விஷயங்கள் பாருங்கள். இந்த நாவானது இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் சண்டைகளும் பிரச்சனைகளும் எவ்வளவு காரியங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேச்சால் நிறைய கணவன் மனைவி இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறாங்க? விவாகரத்தில் போய் நிற்கிறாங்க. ஏன்னா எதிர்த்து பேசுறது, அந்த பேச்சு சண்டைக்கான வார்த்தைகள், சின்ன நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டையும் அழிச்சிடும். ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். அன்பானவர்களே, உங்கள் நாக்கு நெருப்பு போல இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும். அது அநீதி நிறைந்த உலகம்னு அவர் சொல்கிறாரு. அதை நீதி நிறைந்த உலகமாக இயேசுக்குள்ளே நம்ம நாக்கை நாம் உருவாக்கணும். ஆண்டவருடைய வசனத்தின் வழியாக நம்ம அந்த அநீதி நிறைந்த அந்த நாக்கு அநீதி நிறைந்த உலகம்னு சொன்னார். நீதியை நிறைந்த உலகமாய் அந்த நாவை நாம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக உருவாக்கணும். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பேச்சால் எவ்வளோ காரியங்கள் சீரழிஞ்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் யாக்கோபு இவ்விதம் சொன்னார், நாக்கை பற்றி, உங்களுடைய பேச்சை பற்றி. உங்கள் பேச்சு நீங்கள் சரியான முறையில் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய லெக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அதை தான் அங்கே சொன்னார். குதிரைகளுக்கு கடிவாளம் போடுகிறது, கப்பலை திருப்புகிற சிறு சுக்கானா நமக்கு நம்முடைய நாவு இருக்குது. நாம் எந்த திசைக்கு நாம் எப்படி போகணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த விசுவாச வார்த்தைகளை தான் நாம் பேசணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாத அவிசுவாச வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் விசுவாச வார்த்தைகளை தான் பேசணும். அன்பானவர்களே, ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, கொரிந்தியர் 2:6, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நாங்கள் தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நாங்கள் என்ன ஞானத்தை பேசுகிறோன்னா தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம், அப்படின்னு சொன்னார். அதனால் நாம் என்ன செய்யணும்னா தேவ ஞானத்தை நாம் பேசணும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவ ஞானம் நிறைந்ததாய் நமக்கு இருக்கணும். கொரிந்தியர்
2 கொரிந்தியர் அதிலே பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நமக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமாய் இருந்த தேவ ஞானத்தை பேசுகிறோன்னு சொன்னார். அந்த தேவ ஞானமான வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து புறப்படணும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது சமாதானத்துக்கு ஏதுவாக, ஒரு சந்தோஷமான வார்த்தையாக அது இருக்கணும். அப்படின்றத நம்ம வேத வசனங்களில் நம்ம பார்க்குறோம். நிறைய வேத வசனங்கள் எல்லாம் அவ்விதமாக சொல்லப்பட்டுக்கு. அதாவது பட்டய குத்து மாதிரி பேசக்கூடாது. வார்த்தை இல்லையா சொல்லுவோம், ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி. அந்த வார்த்தை சில பேர் என்ன செய்யும், குத்தும். அப்போது பட்டய குத்துக்கள் போல ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே சண்டைகள் ஓயாது. ஒருவருக்கொருவர் பணிந்து கீழ்ப்படிந்து அந்த விட்டு கொடுக்கும் தன்மை, அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும், நிதானித்து பேசணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பாருங்கள், பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். அப்போது மருந்தான நல்ல வார்த்தைகளும் உங்கள் நாவில் இருந்து புறப்படுது, பட்டய குத்து போல பேசுகிற வார்த்தையும் புறப்படுது. அன்பானவர்களே, இந்த நாவு எவ்விதம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் 2 விதமான நாவையும் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. பட்டய குத்து போல பேசுகிற நாவு, ஞான வார்த்தை, தேவ ஞான வார்த்தைகளை பேசுகிற நாவு. தேவ ஞான வார்த்தைகளை பேசுகிற நாவு அது என்ன நாவு அப்படின்னா, குணப்படுத்துகிற நாவு. அந்த நாக்கில் மருந்து இருக்குது. மற்றவங்க வாழ்க்கையை குணப்படுத்துகிற, மற்றவங்க காயங்களை குணப்படுத்துகிற நல்ல வார்த்தை, தேவ ஞான வார்த்தை அந்த நாக்கில் இருக்குது. இன்னொரு நாக்கில் பட்டய குத்து போல பேசுகிற நாக்கு அது. அதில் பிறரை வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற வார்த்தைகள் அந்த நாக்கில் இருக்குது. 2 விதமான நாக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் எந்த விதமாக நம்மளுடைய நாவை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஔஷதமான நாக்காக நம்ம நாக்கு இருக்கணும். தேவ ஞானத்தை பேசணும். பவுல் சொன்ன மாதிரி நாம் அனாவசியமான பேச்சுக்களை எல்லாம் ஒழிச்சிடணும். வீண் பேச்சுக்களை எல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம வாயை திறந்து பேசுனா அதில் ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், தேவ ஞானம், இது எல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கணும். அப்படி நீங்கள் பேச பேச உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு சொன்னார், உங்கள் நாக்கு வாழ்க்கையை அழிக்கவும் செய்து உருவாக்கவும் செய்யுது. அப்போ நாக்கை பயன்படுத்தும் விதத்தில் நாம் கவனமாக இருக்கணுன்றது தான் இங்கே முக்கியமான செய்தி. என்னென்னா, நாக்கை பயன்படுத்துறதுல நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் இதில் இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் முக்கியமான செய்தி. என்ன பேசுகிறோம், ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறோம், இந்த வார்த்தையை சொன்னால் அடுத்து என்ன நடக்கும், எல்லாத்தையுமே நிதானித்து நாம் நிதானமாக பேசும்போது அங்கே ஒரு சமாதானம் இருக்கும். பட்டய குத்துக்கள் போல பேசும்போது அங்கே இருக்கிற சமாதானம் போய் அங்கே என்ன பிறக்கும், சண்டை பிறக்கும். அன்பானவர்களே, நல்ல நாவு, நல்ல வார்த்தை ஔஷதம், அது மருந்து. நீதிமொழிகள் 12:18. அதனால் பட்டய குத்துக்கள் போல நாம் பேச வேண்டாம். எவ்வளோ பெரிய காட்டையும் கொளுத்துகிற நெருப்பை போல நம்ம வார்த்தைகள் இருக்க வேண்டாம். நம்ம வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிற நல்ல வார்த்தையாக இருக்கட்டும். நம்ம வார்த்தைகள் மற்றவங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கிற வார்த்தையாக இருக்கட்டும். யாருடைய விசுவாசத்தையும் உடைக்கிற வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா நமக்குள்ள கெட்ட நீர் இருக்குன்னு அர்த்தம், ஜீவ நீர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஜீவ நீர் உள்ள மனிதன் அவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை, விசுவாசம், மற்றவங்களை
சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை, சமாதானப்படுத்துகிற வார்த்தை, அவங்க மனதின் காயங்களை ஆற்றுகிற ஔஷதமான தேவ ஞான வார்த்தைகள் தான் அவங்க நாக்கில் இருக்கும். அன்பானவர்களே, அதனால் நாவை பற்றி சொல்லப்பட்ட இந்த பகுதியை நாம் நல்லா நினைவில் வச்சுக்கணும். இன்றைக்கி எவ்வளோ கிறிஸ்தவ குடும்பங்கள், நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களே என்ன ஆகுது, இந்த பேச்சால் உடைஞ்சு போயிடுச்சு. இந்த பேச்சு தான், என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், ஏன் இப்படி பேசுகிறோன்னு தெரியாமல் பேசி 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 அந்த குடும்பத்தையே அந்த நாக்கு சுட்டு எரித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுது. அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும். எங்கேயும் பிரிவினைகளை கொண்டு வரக்கூடாது, எல்லா இடத்துலையும் சமாதானத்தை கொண்டு வரணும். நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை நம்ம பார்க்குறோம், வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலுடைய போதனைகளை நம்ம பார்க்குறோம், வாசிக்கிறோம். பேதுருவுடைய போதனைகளை நம்ம பார்க்குறோம், வாசிக்கிறோம். இவங்கெல்லாம் எவ்விதமாக பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். அன்பானவர்களே, அதனால் நம்மளுடைய நாவு ஒருத்தருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுமே தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நல்ல வார்த்தையை பேசுனா நல்லா இருப்போம். அன்பானவர்களே, ஆமென். ஆண்டவர் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது தான், அதை தான் பவுல் சொன்னார், கெட்ட வார்த்தை நீங்கள் பேசாதீங்க, மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான புரோஜனம் உண்டாகிற நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனிங்க, உங்கள் வார்த்தையை நீங்கள் கவனிங்க. என்ன பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். கர்த்தர் உங்கள் கூட இருந்து அதை வழி நடத்தி தருவார். அன்பானவர்களே, அதனால் நம்மளுடைய நாக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னுக்கும் கொண்டு போகும் அதிகாரம் உடையதாக இருக்கிறது. நம்முடைய நாக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளுகிற அதிகாரம் உடையதாகவும் இருக்குது. இந்த வேத பகுதியில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அன்பானவர்களே, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு செல்லுகிறதான நல்ல வார்த்தைகளை பேசுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் தேவனே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவன் அப்பா, கடந்த நாள் வரையிலும் காத்து வந்து கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்க நீர் கிருபை செய்தீர் ராஜா. ஆம் ஆண்டவரே அப்பா, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்திடுது. ஆம் ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகளை பேசாமல் மற்றவர்களுக்கு புரோஜனம் உண்டாகிற பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச கர்த்தர் நாவுகளை ஆசீர்வதிப்பீராக. பட்டய குத்துக்கள் போல் பேசாமல் ஆண்டவரே அப்பா, இவ்வுலக ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை, பரலோக ஞானத்தை பேசும் நாவுகளாக எல்லா நாவுகளும் இயேசு நாமத்தில், இந்த நல்ல செய்தியை கேட்ட நாவுகளை எல்லாம் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பா. இவங்க நாவில் இருந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே புறப்படட்டும். இவங்க நாவில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு பேச்சும் வார்த்தைகளும் பிறருடைய காயங்களை ஆற்றும் ஔஷதமாக, மருந்தாக இருக்கட்டும் அப்பா. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க அப்பா. நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறாண்டவரே. நாவையும் பேச்சையும் இவர்கள் சரியாக பயன்படுத்தி கிறிஸ்து இயேசுவே உமக்குள் ஒரு பயபக்தியுள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இவர்கள் வாழ்வில் ஜெயமெடுக்க இயேசு நாமத்தில் இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேனப்பா. இந்த வாழ்த்துக்களும் இந்த ஆசீர்வாதங்களும் இவர்கள் குடும்பத்தில் தங்கட்டும். இந்த வேத வசனத்தை கேட்ட இவர்கள் வருகிற நாட்களில் நல்ல வார்த்தைகளையே பேசுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.